நியூபார்ன் கேர் சீரீஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டங் டை பத்தி. டங் டை அப்படின்னா குழந்தையோட நாக்கினுடைய அடிப்பகுதியில ஒரு சின்ன சதை மாதிரி ஒட்டிட்டு இருக்கும். ஸோ இந்த தொந்தரவு இருந்துச்சுன்னா குழந்தைங்க வந்து கண்டினியூஸா ஃபீட் நல்லா எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி குழந்தை ஃபீட் எடுத்துக்கிட்டாலும் அடிக்கடி வந்து கதக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி இந்த சிம்டம்ஸ் வச்சு ஏர்லி நியூபார்ன் பீரியட்லேயே நம்ம வந்து குழந்தைக்கு டங் டை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். இது தவிர குழந்தை வளர வளர வந்து பாத்தீங்கன்னா குழந்தைக்கு அந்த ஸ்பீச் டிலே, ஒரு சில வேர்டுகள், அதாவது நாக்குக்கு அடிப்பகுதியில இந்த திக்கா சதை வந்து ஒட்டிட்டு இருக்கிறதுனால குழந்தையோட நாக்கு நல்லா மடங்கி வராது. குழந்தைக்கு ஒரு சில வேர்ட்ஸ் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றதுல கஷ்டம் இருக்கும். பட் இதெல்லாம் யூஸ்வலி வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஜென்ரலா நியூபார்ன் பீரியட்ல இந்த டங் டை இருந்ததுன்னா ஃபீடிங் டிஃபிகல்டிஸ் இருக்கும், ரிப்பீட்டடா ரீகர்ஜிடேஷன், அதாவது கதக்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, கன்சல்டன்ட் பீடியாட்ரிஷியன் அண்ட் பீடியாட்ரிக் பல்மனாலஜிஸ்ட். ஸோ டங் டைனா என்ன? நம்மளோட நாக்கினுடைய அடிப்பகுதியில மிட்லைன்ல, அதாவது நாக்கினுடைய சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா தசை மாதிரி ஒட்டிட்டு இருக்கும். இந்த ஸ்ட்ரிப் ஆஃப் டிஷ்யூ வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மாதிரி டங்கை வந்து டைட்டா பிடிச்சிக்கும். ஸோ பேபினால நாக்கை நல்லா மடக்கி ஃபீட் எடுக்க முடியாது. ஸோ ஜென்ரலாவே வந்து பேபி ஃபீட் எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இது மதர்னுடைய நிப்பிள் அந்த பார்ட் அப்படின்னா, மேல வந்து பேபினுடைய அன்னம், கீழே வந்து பேபினுடைய டங், இது ரெண்டுக்கும் நடுவுல பேபி வந்து பிரெஸ்ட் டிஷ்யூ நல்லா ஹோல்ட் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணணும். இந்த டங்கையும் மேல இருக்கிற பேலட்டையும் வச்சு குழந்தை வந்து நல்லா இதை ஸ்குவீஸ் பண்றப்போதான் உள்ள இருந்து மில்க் இஜெக்ட் ஆகி பாப்பாக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டா பேபினால டங்கை வந்து ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி ஸ்குவீஸ் பண்ண முடியல அப்படின்னா ஃபீட் என்னதான் பேபி வந்து ரொம்ப நேரம் ட்ரை பண்ணாலும் பாப்பாவுக்கு தேவையான மில்க் வந்து கிடைக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஃபீடிங் டிஃபிகல்ட்டில லேட்ச் பண்றதே பாப்பா கஷ்டமா இருக்கும். ஸோ லேட்சிங் அப்படின்னா அம்மாவோட பிரெஸ்ட் டிஷ்யூ சுத்தி பேபி வந்து வாய் வச்சு இந்த பேலட்டுக்கும் டங்குக்கும் நடுவில் அந்த பிரெஸ்ட் டிஷ்யூ ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறதா லேட்சிங். ஸோ அதுலேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஷ்யூஸ் இருக்கும். அதையும் தாண்டி குழந்தை லேட்ச் பண்ண ட்ரை பண்ணாலும் இந்த டங் வந்து டைட்டா இருக்கிறதுனால குழந்தைனால நல்லா ஸ்குவீஸ் பண்ண முடியாது. ஸோ பேபி ரொம்ப நேரம் ஸ்குவீஸ் பண்ண ட்ரை பண்ணி என்ன ஆகும் அப்படின்னா அடிக்வேட்டான மில்க் கிடைக்காது, ஒரு மாதிரி டயர்ட் ஆகி தூங்கிடுவாங்க. அப்படியே இல்லைனாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி குழந்தை கண்டினியூஸா ஃபீட் எடுக்கிறப்போ நாக்கு அந்த டக் டக்குன்னு ஒரு மாதிரி சவுண்டு வரும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுனாலும் டங் டைனுடைய ஒரு சிம்டமா இருக்கலாம். அது தவிர லேச்சிங் ஒழுங்கா இல்லாததுனால என்ன ஆகும் அப்படின்னா பேபி அந்த ஸ்வாலோ பண்ண ட்ரை பண்றப்போ இந்த மில்கோட சேர்ந்து நிறைய ஏரும் வந்து ஸ்வாலோ பண்ணுவாங்க. ஸோ நிறைய ஏர் உள்ள போறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நான் ஆல்ரெடி இந்த ஹிக்கப்ஸ் வீடியோல பேசியிருந்தேன். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உள்ள மில்கோட சேர்ந்து ஏரும் உள்ள போறப்போ ஸ்டொமக் வந்து அதிகமா டிஸ்டன்ட் ஆகும். ஸோ நார்மலா வந்து மில்க் மட்டும் போறப்போ டிஸ்டன்ட் ஆகிறத விட அதிகமா ஏர் போறப்போ ஸ்டொமக் வந்து நல்லா டிஸ்டன்ட் ஆகும். ஸோ வயிற்றுக்குள்ள ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரீக்வெண்டா ஹிக்கப்ஸ் மாதிரியும் வரலாம். அப்படி இல்லைன்னா உள்ள போன மில்க் வந்து வெளியில ரீகர்ஜிடேட் ஆகி கதக்கிறது ஃப்ரீக்வெண்டா இருக்கும். ஸோ குழந்தை ரொம்ப அதிகமா கதக்கிட்டே இருக்காங்க, ஒரு நாளைக்கு 4-5 வாட்டிக்கு மேல வாமிட் எடுக்கிறாங்க, ரொம்ப அதிகமா ஒவ்வொரு ஃபீடுக்கு அப்புறம் கதக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா டங் டை இருக்கா அப்படிங்கறது வந்து நீங்க கண்டிப்பா செக் பண்ணிக்கணும். ஸோ இது தவிர குழந்தைக்கு வந்து சிவியரா டங் டை போறப்போ ஒரு மாதிரி ஏர் நிறைய உள்ள போய் வயிறு ஒரு மாதிரி உப்பசமா இருக்கும். அதே மாதிரி எவ்வளவுதான் ஃபீட் வந்து நீங்க 15 to 20 minutes ஃபீட் பண்ணாலும் மில்க் வந்து எஃபெக்டிவா அவங்களால கம்ப்ளீட்டா உள்ள எம்டி பண்ணி எடுத்திருக்க முடியாது. ஸோ வெயிட் கெயின் வந்து கண்டிப்பா குழந்தைக்கு கம்மியா இருக்கும். ஸோ மைல்டா சிம்டம்ஸ் இருக்கு, ஒரு லேச்சிங் இஷ்யூஸ் தான் இருக்கு, பேபி ஆனா வெயிட் கெயின்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து மதருக்கு இந்த ஃபீடிங் டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து லேச்சிங் எல்லாம் நல்லா ப்ராப்பரா பண்றாங்களான்னு பார்த்துட்டு அது மட்டுமே ஃபாலோ பண்ண சொல்லுவோம். இதுக்கு நம்ம சர்ஜரி எதுவும் பண்ண தேவையில்லை. பட் ரொம்ப சிவியரா டங் டை இருக்கு, குழந்தைக்கு ரிப்பீட்டடா மில்க் வந்து ரீகர்ஜிடேட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா ஒரு சின்ன சர்ஜிக்கல் ப்ரொசீஜர், அதாவது அந்த நாக்கினுடைய அடிப்பகுதியில டைட்டா இருக்கிற அந்த சதையை வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். ஸோ இது வெறும் ரொம்ப பெரிய ப்ரொசீஜர் கிடையாது, சிம்பிளா பண்ணக்கூடிய விஷயம் தான். பட் ரிப்பீட்டடா குழந்தைக்கு வந்து தொந்தரவு இருந்துட்டே இருக்குன்னா யூஸ்வலி உங்களோட டாக்டர் வந்து இதை அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ பேபிக்கு ஏற்படுற டங் டை, அதனுடைய இஷ்யூஸ், அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நியூபார்ன் பேபிஸ்ல வர மற்ற இஷ்யூஸ் பத்தி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.